மொத்தம் 23 பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, என்னோட மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பல்க் ஆர்டர். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் தான். இது வந்து ஸ்கூல் எண்ட் ஆகிறதுக்குள்ளே வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. நம்மக்கிட்ட ஜான் மந்த்தே வந்துட்டு அவங்க பேசினாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட உள்ள கலெக்ஷன் எல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சார்ம்ஸ் கலெக்ஷன், பீட்ஸ் கலெக்ஷன் அதுலேருந்து சூஸ் பண்ணுறதுக்கு. அப்பயே நம்மக்கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மாதிரியும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபெப் மந்த் வந்துட்டு எது எதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று போட்டிருந்தாங்க. இந்தந்த கலருக்கு இந்தந்த சாமு இந்த சைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கியிருந்தாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே சேமான பிரேஸ்லெட் இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டான பிரேஸ்லெட், டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் சைஸு. ஒரு சில இது மட்டும் 2 மாடல் சேமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த பிரேஸ்லெட் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் வந்து ஸ்கூல் எண்ட் ஆகிறதுக்குள்ளே வேணும் 23 பிரேஸ்லெட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு அக்கா உங்களுக்கு இந்த கலருக்கு எது போட்டால் நல்லாயிருக்குமோ அதை போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே நம்பிக்கை வச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில இதுக்கெலாம் நானாகவே ஒரு சில சாம்ஸ்லாம் வந்து போட்டு கொடுத்தேன். இது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு மாடலில். இதுலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா ஒரு சேஞ்சஸும் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 19 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 20 கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 22, அதுக்கப்புறம் 23 அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக சைஸும் மென்ஷன் பண்ணனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வேகமாக செஞ்சு கொடுத்துட்டேன். இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பல்க் ஆர்டரில். ஸோ வந்துட்டு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். அவங்க தான் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. பேக்கிங் பண்ணிட்டு கொரியருமே சேர்ந்து தான் போய் போட்டோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு, அது கூட சேர்ந்து தான் இந்த பேக்கேஜையும் வந்துட்டு போய் போட்டுட்டோம். அவங்களுக்கு கிஃப்டாக இந்த ஒரு பியர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. அவங்க கைக்கு கிடச்சதும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பி.